ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் யூனஸ் ஃப்ரம் கேரியர் கைடன்ஸ் சென்டர் சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் ஸ்டேட் போர்டில் படிக்க வைக்கிறதா சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறதா எந்த போர்டு சிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இன்றைக்கி 5 போர்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அந்த 5 போர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி, அப்புறம் ஐசிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஐஜிசிஎஸ்சி இன்டர்நேஷனல் சிலபஸ் அண்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அண்ட் as well as NIOS, இந்த 5 சிலபஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 சிலபஸ் பற்றி ஷார்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ சிபிஎஸ்சி சிலபஸ், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், இந்த போர்டு சிலபஸ் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான எக்ஸாம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீட், ஐஐடி, ஐஏஎஸ், இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த போர்டு இருக்கும். ஸோ இந்த போர்டில் படிக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சிபிஎஸ்சி மாதிரியே இந்தியாவில் இன்னொரு போர்டு இருக்குங்க, அதாவது இந்தியன் சர்டிஃபிகேட் ஃபார் செகண்டரி எஜுகேஷன், ஸோ ஐசிஎஸ்சி. ஸோ இந்த சிபிஎஸ்சி போர்டு மாதிரியே ஐசிஎஸ்சி போர்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம் சேம் சிலபஸ் தான் இருக்கும். ஆனால் ஐசிஎஸ்சி போர்டு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளிநாட்டில் போய் நீங்கள் படிக்கணும்னு வச்சிங்களேன், டோஃபில், அப்புறம் ஜிஆர்இ, அப்புறம் ஐஎல்டிஎஸ் போன்ற எக்ஸாம்ஸ் இருக்கு பாருங்க, அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ற அளவுக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அது மாதிரி ஹிஸ்டரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ வெளிநாடுகளில் போயிட்டு நீங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போறீங்க அப்படின்னா இந்த போர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் சிலபஸ், அதாவது இன்டர்நேஷனல் ஜெனரல் சர்டிஃபிகேட் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். இது வந்து கேம்பிரிட்ஜ் போர்டு இருக்கு, அது மாதிரி நிறைய போர்டுகள் இருக்கு. இந்த இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து நம்மளுடைய இந்தியன் சிலபஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இங்க ரூபீஸ் சொன்னா அவங்க பவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ரலா வேர்ல்டு லெவல்ல வெஸ்டர்ன் பீப்புள் யூஸ் பண்ற டேர்ம்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க. அண்ட் அதுலயும் அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கும். ஸோ நீங்க வெளிநாடுகளில் போயிட்டு நீங்க கல்லூரியில் படிக்கிறீங்கன்னா இன்டர்நேஷனல் ஜெனரல் சர்டிஃபிகேட், அதாவது இன்டர்நேஷனல் சிலபஸ்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாலாவது நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற எல்லா போர்டோட ஈஸியா இருக்கும். கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டைரக்டாவே கேட்பாங்க. அண்ட் தமிழ்நாடு போர்டில் படிக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸ், SSN, அதுக்கப்புறம் PSG காலேஜ், அது மாதிரி கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ், கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ், இதெல்லாம் சேர்றா தமிழ்நாடு போர்டில் நிறைய மார்க் ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் நீட், ஐஐடி போன்ற தேர்வுகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் படிக்கணும். கடைசியாக இருக்கிறது தாங்க NIOS, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். இது தாங்க இந்த 5 போர்டுலேயே ரொம்ப ஈஸியான சிறந்த போர்டு. நீங்கள் நீட்டுக்கு படிக்கணும், ஐஐடிக்கு படிக்கணும், மன அழுத்தம் இல்லாமல் படிக்கணும்னா NIOS மூலமாக நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். ஏன் தெரியுங்களா? NIOSல வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கில் 11th 12th ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் ஒரே எக்ஸாம் எழுதுவீங்க. அதே மாதிரி தாங்க ஐஐடி, நீட் எல்லாமே இருக்கும். ரெண்டாவது நீங்களே பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன் போர்டு, நீங்கள் கொஞ்ச நேரம் கூட டைம் எடுத்துகிட்டு படிக்கலாம், அப்புறம் ஃபோக்கஸ்டாக படிக்கலாம். ஸோ இந்த 5 போர்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் இந்த 5 போர்ட்லையுமே இருக்குது.